இதுல இப்ப என்ன பண்ணிட போறோம், நம்ம அவல் இருக்குல்ல, சிகப்பு அவல். நீங்க வெள்ளை அவல் இருந்தா அது கூட எடுத்துக்கோங்க. அது கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவு போட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிற மிக்சர் கிடையாது இது. அதனால நம்ம சும்மா கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு அதுல ஒரு 1/4 கிலோ அவல் போட்டு இப்ப நல்லா வறுத்துக்க போறோம். இது நல்லா முறுமுறுப்பா வறுத்துக்கணும். கொஞ்சம் ஹைல வைங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருங்க, சிம்ல வச்சீங்கன்னா நல்லா முறுமுறுப்பா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப அவல் வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்ப ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு அதுல வந்து எண்ணெயில வந்து கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை பொரிஞ்சிட்டு இருக்கையிலேயே வேர்க்கடலை அது வந்து ஒரு 2 கை. இது ஒரு 100 கிராம் இருக்கும். அந்த அளவு வேர்க்கடலை போட்டுருங்க. அதுக்கடுத்து பொட்டுக்கடலை போட போறோம். அது ஒரு 100 கிராம் அளவு போட்டுருவோம். ஏன்னா இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம், சத்தும் கூட. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை அதை சாப்பிடலாம். ஓவர் வந்து ஆயில்ல நம்ம பொரிச்சு செஞ்சாதான் உங்களுக்கு வந்து அது கெடுதல். இது நம்ம சும்மா கொஞ்சமா பேருக்கு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஊத்திட்டு அதுல மட்டும் வறுத்து எடுத்துக்க போறோம். இந்த டயட் மிக்சர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நார்மலா சாயந்தரத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இதை மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்க எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம இதை வந்து அதிகமா சாப்பிடணும்னு வேற தோணாது. கொஞ்சமா ஒரு சும்மா ஒரு ஏதாவது சாப்பிடணும் போல ஃபீல் வரையில கொஞ்சமா எடுத்து சாப்பிடவே இது நமக்கு கரெக்டா வந்துடும். நம்ம கடலை தான், வேர்க்கடலை வறுத்த கடலை தான். இதுல வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு நான் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். ஸ்பூனுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா ஊத்தி போட்டாதான் கரெக்டா வரும். இதுக்குன்னா வந்து பெருங்காயத்தூள் போட்டா மட்டும் போதும். இப்போ மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரும் அதுக்கப்புறம் நார்மல் மிளகாயும் சேர்த்து தான் அரைச்சு வைப்பேன். அதனாலதான் இந்த ரெட் கலர்ல இருக்கும் மிளகாத்தூள். இதையும் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து இதுக்கு வந்து உப்பு தேவையான அளவு உப்பு இதுலயே போட்டுறணும். நமக்கு இதுல எவ்வளவு உப்பு தேவையோ அதையும் நம்ம இதுலயே போட்டு விட்டுருவோம். இந்த டயட் மிக்சர் செய்யறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது. இப்ப தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நம்ம பொதுவா 5 நிமிஷம் தான், அவ்வளவுதான். 5 நிமிஷம் இல்ல ஒரு 6 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். இதை டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணிடுறேன், சாட் மசாலா போடுறேன். இது ஒரு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போடுறேன் சாட் மசாலா. உங்களுக்கு விருப்பப்பட்டா போடுங்க. இது வெறும் ஆப்ஷனல் தான். வேணும்னா போடுங்க, இல்லாட்டினா தேவையில்லை. நம்ம போட்ட பெருங்காயத்தூள் மிளகாத்தூளே போதுமானது. இப்ப நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அந்த அவளையும் வந்து இதோட சேர்த்து ஒன்னா கட்டி அப்படியே கிளறி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா தான் நம்ம போட்டிருக்கிற அந்த மசாலா, அந்த உப்பு எல்லாமே வந்து இந்த அவல்ல வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆகவும் உங்களுக்கு வந்து இந்த மிக்சர் ரெடி ஆயிரும். நான் இதுக்கு வந்து கொஞ்சமா பொரி வீட்டுல இருந்தது. சரி அதையும் இதோட சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா பொரியும் சேர்த்துக்கிட்டேன். சாப்பிடும்போது தோணையில இந்த மாதிரி ஆரோக்கியமா செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் கண்டிப்பா சாப்பிடுங்க. வீட்டுல உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப சத்து தான்.